வணக்கம். எஸ்எஸ் இன்ஜினியரிங் ஒரு சன்னூர் பேங்க்ல பேசுறோம். இப்ப பாத்தீங்கன்னா இது பனானா லீஃப். இந்த பனானா லீஃப் மிஷின்ல வந்து எப்படி கட் பண்றதுங்கிறது ஐயா வந்து நம்மளுக்கு ஓட்டி காட்டுவார். ஐயா நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்து இப்ப நீங்க ஓட்டி எப்படி ஓடுறதுங்கிற ஃபர்ஸ்ட் வந்து இந்த இலையை வந்து இந்த மாதிரி வந்து அந்த தண்டுகளை பிச்சுக்கிறோம். ஆனா தண்டுகள் பிச்சோம்னா தான் நம்மளுக்கு ஹைட் வந்து ஒரே வேரியேஷன் இல்லாம வரும். இப்ப மட்டையா அந்த இலை வந்து ஒரே மட்டமா நிக்கி. ஏன்னா வந்து உங்களுக்கு முன்ன பொண்ணு மேல கீழ இருக்கிறதுனால சரிஞ்சுட்டே வரும். ஒரு இலையோட மட்டம் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த தண்டுகளை வந்து இலையில வந்து பிச்சு எடுத்துட்டு அவ்வளவுதான். பிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இலைகளை வந்து பிச்சு எடுத்துடுறோம். அதாவது வந்து இந்த தண்டு வாழைத்தண்டு இந்த தண்டை பிச்சுட்டு இந்த மாதிரி வந்து இலையை வந்து நம்ம மரக்கட்டையில் வச்சு இப்படி உள்ள வச்சிடறோம். மட்டமா வச்சுக்கிறோம். ஓகேங்களா? மட்டமா வச்சுட்டு நம்ம இப்போ இதுல என்ன சைஸ் கட் பண்ணணும்னு பாக்குறோம். இப்போ வந்து நம்ம 10 இன்ச்சு கட் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. இது 10 இன்ச்சு நைஃப். 10 இன்ச்சு நைஃப் வந்து இதுல மேல வைக்கிறோம். மேல வச்சாலே நம்மளுக்கு இதுல பெரிய ஒரு பிரச்சனை இருக்காது. கட்டிங் ஆயிரு. அவ்வளவுதான், இது கட் ஆயிடுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நைஃப் வந்து ஷார்ப்பா இருக்கு. கேர்ஃபுல்லா போடுங்க. இதுக்கான 10 இன்ச்சு வந்து நீட்டா ரவுண்டா இந்த மாதிரி கட் ஆயிடுச்சு. பாருங்க ஐயா, இப்படி இருந்தா போதுமான. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சு அமுத்தும் போது உங்களுக்கு எதுவுமே வந்து டேமேஜ் இல்லாம நீட்டா கட் ஆகி இப்போ ஒரு 25 இலை வச்சிருக்கீங்களா? நீங்க 50 இலை 100 இலை இந்த மாதிரி 100 இலை வைக்கலாம் தாராளமா. ஒரு பிரஸிங்க்கு 100 இலை வரைக்கும் தாராளமா இருக்கு. ஆனா வந்து மெயினா வந்து இந்த தண்டு இருக்கிற இதை வந்து பிச்சுட்டு வச்சா 100 இலை வைக்கலாம். இது பிக்காம வச்சீங்கன்னா தான் 10 இலை 20 இலை வைக்க முடியும். உங்களுக்கு ஒன்றும் டவுட் இல்லைங்களா? எங்களுக்கு ஒன்றும் டவுட் இல்லைங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இதுல ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். இது ஓகே தானே உங்களுக்கு? ஓகேங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி வாழை இலை உங்களுக்கு ஏதாவது கட் பண்ணணும் அப்படி ஏதாவது வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஏதாவது எவ்வளவு ஈஸியா வேணும்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி வேணும்னா நீங்க இதில் கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியா?